भजयति राजं भवभीरो भजयति राजं भवभीरो சம்சாரத்தில் பயந்தவர்களே நீங்கள் ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். யதிராஜம் பஜ எம் ராமானுஜனை போற்றுங்கள், எம் ராமானுஜனை போற்றுங்கள். சம்சாரத்தில் பயந்தவர்களுக்கு ஒரே ஒரு உபதேசம் என்ன தெரியுமா? ராமானுஜனை போற்றுங்கள். ராமானுஜன் இருந்தால் போறோம். நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது என்று நம்மை மயக்கவல்ல மாய மதங்கள் எல்லாம் மாய்ந்து விட்டன. இப்பொழுது நாரணனை காட்டிய வேதம், எம்பெருமானை காட்டக்கூடிய அந்த வேதத்திற்கு ஒரு களிப்பு உண்டாகிவிட்டது, வேதத்திற்கு ஒரு மகாத்மியம் உண்டாகிவிட்டது என்று ராமானுஜருடைய அவதாரத்தினாலே எம்பெருமானுக்கு மட்டுமில்லை, வேதமும் கழிக்கின்றது. அந்த எம்பெருமானை காண்பிக்க வந்ததே வேதம் தானே. திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு சுவாமி ராமானுஜர் திருவரங்க திருப்பதிக்கு எழுந்தெழுகிறார். இதன் நடுவிலே கூரத்தாழ்வானுக்கும் முதலியாண்டானுக்கும் தான் பெற்ற உத்தமமான இந்த ரகசியார்த்தங்கள் உபதேசிக்கப்படுகின்றன. அதனுடைய விளக்கத்தை நாம் முதலியாண்டான் கூரத்தாழ்வானுடைய சரித்திரத்தில் விஸ்தரித்து பார்க்க போகிறோம். இதன் நடுவே சுவாமி ராமானுஜருடைய திருவுள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த ஏக்கம்தான் கோவிந்தன். எங்கோ விந்தியமலை காடுகளில் தான் யாதவ பிரகாசரை விடுத்து பிரிவதற்கு முன்பாக கோவிந்தனை பார்த்ததுடன் சரி, அதன் பிறகு கோவிந்தனை தான் பார்க்கவே இல்லை என்னும் ஏக்கம் ராமானுஜருடைய உள்மனதில் குடிகொண்டிருந்தது. எப்படியாவது கோவிந்தனை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய மாதுலரான தாய் மாமனான பெரிய திருமலை நம்பிகளை சுவாமி ராமானுஜர் பிரார்த்தித்துக் கொண்டார். அப்படி பெரிய திருமலை நம்பிகள் திருமலையில் இருந்து கோவிந்தரை திருத்தி பணிகொள்வதற்காக காளஹஸ்திக்கு வந்து சேர்ந்தார் என்பது வரையிலும் நாம் முன்பு கதை பார்த்தோம் அல்லவா? அந்த கதையை இப்பொழுது தொடர வேண்டும். ஏனென்றால் ராமானுஜருடைய வைபவத்தில் முன்னும் பின்னும் மாற்றி மாற்றி நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. வால்மீகி ராமாயணத்தை போன்று ஆங்காங்கு சுவாரஸ்யங்கள் அதற்கு அடுத்து பார்த்துக் கொண்டே வந்தோமே. நாரதனுடைய தொடர்ச்சிகளை நாம் அனுபவிக்கலாம். கோவிந்தர் இப்பொழுது பழுத்த சிவனடியாராக காளஹஸ்தீஸ்வரனுக்கு பரிபூர்ணமாகத்தான் ஆட்பட்டு அந்த காளஹஸ்தீஸ்வரர் அவருடைய அனந்த கொத்து பரிஜனங்களையும் தான் நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறார். பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜருடைய பிரார்த்தனையினாலே எப்படியாவது கோவிந்தரை திருத்தி தான் அழைத்து செல்ல வேண்டும் என்னும் ஒரு நியமத்துடன் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார். காளஹஸ்தி திருக்கோவிலை சுற்றி ஸ்வர்ணமுகரி என்னும் உயர்ந்த நதி, புண்ணிய நதி பிரவகித்துக் கொண்டிருக்கிறது. திருமலையப்பனாம் ஸ்ரீனிவாச பெருமானுடையதான திவ்யமான அந்த மலையின் அடிவாரத்தில் இருந்து பெருகக்கூடியதான நதி ஸ்வர்ணமுகரி நதி. சுவாமி வேதாந்த தேசிகன் ஹம்ச சந்தேஷம் முதலான காவியங்களில் இந்த ஸ்வர்ணமுகரி நதியின் பெருமைகளை எல்லாம் குறிப்பிடுகிறார். ஸ்வர்ணமுகி என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் புராணத்தில் இந்த நதிக்கு ஸ்வர்ணமுகரி என்பதாகத்தான் பெயர். அந்த ஸ்வர்ணமுகரி நதிக்கரையில் காளஹஸ்தீஸ்வரன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். புராணத்திலும் இந்த திருக்கோயிலுக்கு மகிமைகள் பல சொல்லப்படுகின்றன. அதுபோல சரித்திர புகழ் வாய்ந்ததாகவும் இந்த திருக்கோயில் திகழ்கிறது. அங்கே ஒரு அழகிய தோட்டம், பலவிதமான புஷ்பங்களும் பழங்களும் பூத்து குலுங்கக்கூடியதான ஒரு அழகிய பூந்தோட்டம். அந்த பூந்தோட்டத்தின் நடுவில் சிறியதான ஒரு ஆசிரமத்தை தான் ஏற்படுத்திக் கொண்டு பெரிய திருமலை நம்பிகள் அங்கே வசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆசிரமத்தில் வசிக்கிறார். கோவிந்தர் அவர்தான் இப்பொழுது உள்ளங்கை கொண்ட நாயனாராகி விட்டார் அல்லவா, சிவனடியாராகி விட்டார் அல்லவா. அவ்வப்பொழுது புஷ்பங்கள் பழங்கள் பறிப்பதற்காக பெரிய திருமலை நம்பிகள் இருக்கக்கூடிய ஆசிரமத்தின் அருகில் வந்து செல்வது வழக்கம். இப்படியும் அப்படியும் அவர் வந்து கொண்டு போய்கொண்டிருக்கும் காலங்களிலெல்லாம் பெரிய திருமலை நம்பிகள் இவர் காதுபட தன் சிஷ்யர்களுக்கு சத்விஷயங்களை எல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருப்பார். நாயனாருக்கோ அதில் ஒன்றும் பெரிய அபிப்பிராயம் இருக்காது. அதில் அஸ்வாரஸ்யம் தான். யாரோ ஒரு பெரியவர் பார்த்தால் வைணவத்தில் சிறந்தவராக திகழ்கிறார். அவருடையதான திருமேனியில் துலங்கக்கூடியதான அந்த சின்னங்கள் அடையாளங்களை எல்லாம் பார்த்தால் முழுதும் வைணவ இலச்சனைகளாகத்தான் திகழ்கின்றன. ஆகையால் யாரோ ஒரு வைணவ பெரியவர்
இங்கே தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் பாடங்களை போதனை செய்து கொண்டு வருகிறார் என்பதாக நாயனார் அது குறித்து எதுவும் தான் கவலைப்படாமலோ அல்லது அதில் தன்னுடையதான கவனம் செல்லாமலோ தான் சிவனுக்கு எவ்விதம் தொண்டு புரிவரோ அந்த காரியத்தை மட்டும் செய்து கொண்டு வருகிறார். ஒரு நாளாயிற்று, 2 நாட்களாயிற்று. இவர் வரும் பொழுதும் போகும்பொழுதும் தன் சிஷ்யர்களுக்கு பெரிய திருவினைகள் சொல்லி வைக்கிறார். ஆனால் எதிலேயுமே கவனம் செல்லவில்லை. இவரை எப்படி திருத்தி பணி கொள்வது என்பது புரியாத புதிராகவே இருக்கிறது பெரிய திருமலை நம்பிகளுக்கு. இவரை எப்படி திருத்தி பணி கொள்வது, எந்த விதத்தில் இவரை பணி கொள்வது என்பதாக யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஒரு நாள் எப்படியாவது இவருக்கு விஷ்ணுவின் பெருமையை புரிய வைக்க வேண்டும் என்னும் எண்ணம் உண்டாக அதற்கு தகுந்தாற் போல நல்லதொரு சந்தர்ப்பமும் வாய்த்தது. ஆழ்வாருடைய திவ்யமான ஸ்ரீசுக்திகள், பைந்தமிழ் பாசுரங்கள், அந்த பாசுரங்களின் பொருளை எல்லாம் தன் சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே வரும் பொழுது அதில் நடுவில் ஒரு பாசுரம், தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான் முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஷணையும் தகுமோ. ஆழ்வார் காண்பிக்கிறார், யாரை நாம் அர்ச்சிக்க வேண்டும்? தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொடுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று உயர்ந்த புஷ்பங்களை எல்லாம் யாருக்கு சுட்டி அழகு பார்க்க வேண்டும்? தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தாள் கண்டு பார்த்தல் தளிர்ந்துழந்த பாய்ந்துடாயல் பெருமை. இவையெல்லாம் இந்த உலகத்தின் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இவை அனைத்திற்கும் ஒரே காரணம், ஆதி காரணம் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன். அந்த மகாவிஷ்ணுவினால் தான் இவை அனைத்தும் நிர்வாகம் செய்யப்படுகின்றன என்பதற்கு ஆணித்தரமான சான்றுகளாக விளங்குகின்றன ஆழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம். அவை அனைத்தும் வைதிகங்கள். ஏனென்றால் வேதத்தில் என்னென்ன வாக்கியங்கள் சொல்லப்படுகின்றனோ அந்த வேத வாக்கியங்கள் தான் இப்பொழுது ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களாக, வேதம் தமிழ் செய்த மாறங்களாக ஆழ்வார்கள் திகழ்கிறார்கள். தெளியாத மறைநிலங்கள் தெரிகின்றோமே என்று சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசன் அளிச்சபடி ஆழ்வார்கள் தம்முடைய பாசுரங்கள் மூலமாகத்தான் வேதத்தின் உட்பொருட்களை எல்லாம் நாம் அறிகிறோம். இல்லை என்றால் நமக்கு அந்த பொருள் தெரியவே தெரியாது, புரியவே புரியாது. யாருக்கு புஷ்பங்களை சூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்னும் ஒரு கேள்வி வருது. யாருக்கு புஷ்பத்தை சூட்டலாம்? யாருக்கு குழல் கற்றை அதிகமாக இருக்கிறதோ அது ஒன்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லவா? நல்ல அக்காலத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நல்ல அழகியதான குழல் கற்றையை பெற்றிருந்தார்கள். இது காலத்தின் கோலாகலத்தினாலே தற்பொழுது எல்லாம் மாறிவிட்டது. நன்கு அந்த குழலை வாரி அதில் நல்ல புஷ்பங்களை, பரிமளம் மிக்க புஷ்பங்களை சூட்டிக் கொண்டிருந்தால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஒருவருக்கோ தலையில் அங்கங்கே ஷடை ஷடையாக தொங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த ஷடை முடியனாய் இருப்பவர் தலையில் புஷ்பத்தை சூட்டி அழகு பார்க்க முடியுமோ அல்லது புஷ்பம் நிற்குமோ? குழல் கற்றை யாருக்கு அழகோ அவருக்கு பூக்களை சூடினாலன்றோ அழகு இல்லையா? யாரவன்? தேவும் எப்பொருளும் படைக்க, உலகத்தை சிருஷ்டி செய்வதற்காக பத்மே திவ்யார்க்க சங்காஷே நாத்யாம் உத்பாத்திய மாமபி என்னும்படியாக தேவும் எப்பொருளும் படைக்க, தேவன் தேவர்களை படைக்க வேண்டும், எப்பொருளும் படைக்க வேண்டும். எல்லாம் யதோவா இமானி பூதானி ஜாயந்தே என்று உபனிஷதங்களில் சொல்லப்பட்டபடியாக அனைத்தும் உண்டாக வேண்டும். பூவில் நான் முகனை படைத்த அனந்த பத்மநாபனாக தன்னுடைய நாபி கமலத்தில் பிரம்மதேவரை சிருஷ்டித்தவனாக, பூவில் நான் முகனை படைத்த தன் நாபி கமலத்தில் பிரம்மதேவரை சிருஷ்டித்து அந்த பிரம்மதேவர் மூலமாக ஜகத்தை சிருஷ்டிப்பவன் யார்? தேவன் எம்பெருமான். தேவன் எம்பெருமான், தேவாதி தேவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக திகழக்கூடியவன். இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நாள் முகர்க்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை. திருமணிசியாழ்வார் பேசுவார். இப்படியாக எவனொருவன் உலகத்தை சிருஷ்டிக்கிறானோ, எவனொருவன் நாபி கமலத்தில் பிரம்மதேவரை சிருஷ்டித்தானோ, எவனுக்கு கேசவன் என்னும் திருநாமமோ. கேசவன் என்றால் என்ன பொருள்? பரமேஸ்வரன் போற்றுகிறார். கையித்தி பிரம்மணோ நாம
ஈசோகம் சர்வதேகினாம். கா என்றால் பிரம்மதேவருக்கு பெயர், நான் ஈசன், நாங்கள் இருவரும் பகவான். ஹே கிருஷ்ணா, உன் தேகத்திலிருந்து நாங்கள் உண்டானதினாலே க ஈஷா என்பது காலக்கிரமத்தில் மருவி உனக்கு கேசவன் என்னும் திருநாமமாகி விட்டது என்று அந்த கேசவன் என்னும் திருநாமத்தின் பொருள் பிரம்மருத்ராதிகளுக்கும் தலைவன் என்பது காண்பிக்கப்படுகிறது. தேவம் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமோ. யாரை நாம் அர்ச்சிக்க வேண்டும்? யாரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும்? யாருடைய திருவடியிலோ அல்லது திருக்குறள் கற்றையிலேயோ திருத்தொழிலோ நல்ல புஷ்பங்களை எல்லாம் சுட்டி நாம் அர்ச்சிக்க வேண்டும். சுவாமி, யோசித்து பாருங்கள். நன்கு விஷயம் தெரிந்ததான ஒருத்தர் பூவை கொண்டு போய் கொடுத்தால் யார் சூட்டிக் கொள்வார்களோ அவர்களுக்கு பூவை அளித்தால் விசேஷமானது. யார் தலையில் பூ சூட்டிக் கொள்ள முடியாதோ அவர்களுக்கு பூவை சுட்டி பார்ப்பதனால என்ன பயன்? ஆராய்ந்து பார்க்கணும். பல பிரமாணங்கள் காண்பிக்கப்படுகின்றன. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் என்பார் நான்முகன் திருவந்தாதியில் திருமணிசி ஆழ்வார். முதலில் நாபி கமலத்தில் பிரம்மதேவரை சிருஷ்டித்தான். அந்த நாபி கமலத்தில் இருந்த பிரம்மதேவர் மூலமாக ருத்ராதிகளை சிருஷ்டித்தான். ஜெகத்தானது சிருஷ்டிக்கப்பட்டது. இப்படியாக இந்த உலகத்தின் தனிப்பெரும் தலைவனாக ஏழுலகம் தனிக்கோள் செல்ல வீற்றிருக்கும் தனிப்பெரும் தலைவனாக செங்கோலுடைய திருவரங்க செல்வனாக விளங்கக்கூடிய எம்பெருமானுக்குத்தானே புஷ்பங்களை சூட்டி ஆனந்திக்க வேண்டும், புஷ்பங்களை சூட்டி அழகு பார்க்க வேண்டும். அதை விடுத்து சுக்கிருத்தலையனுக்கு சூட்டுவதனால் என்ன பிரயோஜனம் என்னும் பொருள்பட ஒரு கேள்வியின் அர்த்த விசேஷமாக இந்த பாசுரத்தை அருளி செய்து கொண்டிருக்கிறார். பரம சிவபக்தரான சிவனடியாராக சிவப்பழமாக திகழக்கூடிய அந்த நாயனார் இவர் பாசுரத்தின் உள்ளர்த்தங்களை எல்லாம் உற்று கவனிக்க ஆரம்பிக்கிறார். பெரிய திருமலை நம்புகளுக்கு ஏகமான குஷி. ஆஹா, நாம் வந்த காரியம் நிறைவேற எம்பெருமான் அருள் புரிகிறான் போலிருக்கிறது என்பதாக மேலும் பல பிரமாணங்களை எல்லாம் எடுத்து நாராயணனே பரதெய்வம் என்பதை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார். நாயனார் உள்ளம் மாறி மறுபடியும் கோவிந்தராக ராமானுஜருக்கு கிடைத்தாரா அல்லது சிவனடியாராகவே திகழ்ந்தாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.